வணக்கம். இந்த அல்சைமர் டிமென்ஷியா காரர் வீட்டில் இருந்தால் அவைக்கு அவசரமாக போய் பவர் ஆஃப் அட்டர்னி எடுக்கணும். ஏன்னு பார்ப்போம். அல்சைமர் டிமென்ஷியான்றது ஒரு மூல சம்பந்தமான வியாதி. அப்போ அந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவையலாலேயே சுயமாக சிந்தித்து முடிவுகள் ஒன்றும் எடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கணும். அப்போ அதுக்கு பிறகு போய் நீங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி எடுக்க இயலாது. நான் அந்த பவர் அட்டர்னியில் கையெழுத்து வைக்கணும். நான் சுயமாக சிந்திச்சு எல்லாம் செய்கிறேன்னு கையெழுத்து வைக்கணும். அப்போ ஒரு கட்டத்தில் இவைக்கு கையெழுத்தையே வைக்க முடியாத நிலைமையாக போயிடும். கையெழுத்தையே மறந்துடுவிடும். அப்படி இல்லை என்ன ஒன்று நடக்கும், சண்டை பிடிப்பிடும். அதில் போய் நீ இவன் என்ன கடத்தை பார்க்குறான், கொலசியை பார்க்குறான் அப்படியெல்லாம் சொல்லிவிடும். சரியோ? அப்போ அப்படியெல்லாம் லோயருக்கு முன்னாலே சொன்னால் பிரச்சனையாகிடும். எடுக்கல அது பவர் அட்டர்னி. அப்போ என்னன்னா இப்போவே எடுங்க. நீங்கள் 2 வருஷத்துக்கு பிறகு எடுப்போம்லாம் யோசிக்காயங்கோ. முன்னுக்கே எடுத்து வைக்கிறது மிகச்சிறந்தது. உங்களுக்கு பின்னுக்கு ரொம்ப உதவி செய்யும். அடுத்தது, இந்த பவர் ஆஃப் அட்டர்னி எந்த நாட்டில் எடுக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு தான் செல்லுபடியாகும். கனடாவில் எடுத்து போட்டு இலங்கையில் கொண்டு போய் இலங்கையில் இருக்க சொத்துக்கு செய்ய இல்லாது. தெரியும்? கனடாவில் எடுத்தால் கனடாவில் இருக்க சொத்துக்களுக்கு தான் அது செல்லுபடியாகும். இலங்கைக்கு எடுக்கணும்னா இலங்கையை அவ கூட்டி கொண்டு போய் அங்கேயும் இலங்கையில் பவர் ஆஃப் அட்டர்னி எடுக்கணும். அப்போ தான் இலங்கையில் இருக்க சொத்துக்களுக்கு அந்த பவர் ஆஃப் அட்டர்னி சரியாகும். மற்றது, இந்த இப்போ நீங்கள் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுப்பீங்களோ, டேக்ஸுக்காக டாக்டர்கிட்ட 15 எடுத்தால் டேக்ஸுக்காக எல்லாம் செய்வீங்களோ, டெக்னிக்கலி அதை எடுத்தால் பிறகு நீங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி எடுக்கிறதும் உண்மையில் அது ஒரு சந்தேகமான விஷயம் உண்டு. என்ன டிசபிலிட்டின்னு சொல்லி போட்டு பிறகு என்ன பவர் ஆஃப் அட்டர்னி கொடுப்பான்ற மாதிரி வந்துடும். தெரியும்? அப்போ உண்மையில பவர் ஆஃப் அட்டர்னி கேட்க நீங்கள் அதில் சொல்லாங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுத்த மாதிரி டாக்டர்கிட்ட லோயர்கிட்ட சொல்லாதீங்க. அதை சொல்லாமல் சும்மா பவர் ஆஃப் அட்டர்னி எடுங்கோ. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஒரு வேற ஒரு இடத்துலையும் அதனால் ஒரு பிரச்சனையும் வராது. எப்போ பிரச்சனை வரும், நீங்கள் உண்மையிலேயே உங்களோட சொந்தக்காரர் வேண்ட சொத்துக்களை வித்துட்டீங்கன்னா அந்த சொந்தக்காரர் உங்களை கேஸ் பண்ணாங்கன்னா இவர் இப்படி டிசபிலிட்டிக்கு பிறகு தான் பவர் ஆஃப் அட்டர்னி எடுத்தவர், அப்போ இது செல்லுபடி ஆகாது என்று ஏதாவது கேஸ் பண்ணால் தான் அது தண்டு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட பவர் ஆஃப் அட்டர்னி ஒர்க் பண்ணும். மற்றது, இப்போ இந்த நாட்டில் நீங்கள் மாத்திரம் தான் தனியாக இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு கேஸ் போடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அப்போ நீங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி எடுத்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கொண்டிருக்கும்.